முருகா வெச்சுவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை பற்றி எப்படி நினைக்கிறார் என்று நான் உனக்கு சொல்லட்டுமா? இந்த சனிக்கிழமையில் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் தங்கமே. என்னை வரவேற்க நீ தயாராக இரு. வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர், பதற்றம், பயம், ஏமாற்றம், துரோகம் இவை மட்டுமே நீ சந்தித்துக் கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது அப்பா ஒரு விடிவு காலம் வரும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாயல்லவா? அதற்கான விடிவை நான் இப்பொழுது உனக்கு தரவிருக்கின்றேன் தங்கமே. நீ அனுதினமும் உன் துணையின் நினைவினால் சரியாக சாப்பிடாமலும் சரியாக தூங்காமலும் ஏதோ ஒரு நினைவில் இருந்து கொண்டே இருக்கின்றாய். அப்படிப்பட்ட என் பிள்ளையின் முகத்தை காண என் மனம் கஷ்டமாக இருக்கின்றது தங்கமே. அதனால்தான் உன்னுடைய துணை உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். நீ என்ன நினைக்கின்றாய்? நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றார், அவர் என்னை நினைக்கின்றாரா இல்லையா என்ற மன குழப்பத்தில் நீ மிகவும் இருக்கின்றாய். ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை தங்கமே. உன்னை விட்டு பிரிந்து வந்த காரணத்தினால் உன்னை விட அவர் மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றார். உன்னுடன் பேசிய வார்த்தைகள், உன்னுடன் நடந்த செயல்கள் அனைத்துமே அவரை மனதை இறுக்கமாக பிடித்து கொண்டதே தங்கமே. எப்போது என் துணையுடன் நான் சேருவேன் என்று அவர் ஒரு ஏக்கமாக உன் நினைவில் அழுது கொண்டே இருக்கின்றார். உன்னை பற்றி நினைவு அவருக்கு எப்போதும் இருக்கின்றது தங்கமே. நீ எப்படி சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கின்றாயோ அதே போல்தான் அவரும் உன் நினைவில் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. அவர் மனம் ஒரே குழப்பத்தில் உள்ளது. ஆனால் உன்னை பற்றி அவர் மிகுந்த மரியாதையாக நினைக்கின்றார். உன்மேல் அவருக்கு நல்ல மரியாதை இருக்கின்றது தங்கமே. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல குணமும் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அதனால் கூடிய விரைவில் அவர் தானாகவே உன்னிடம் வந்து சேருவார். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே. அனைத்தையும் உன் அப்பா நான் வழி நடத்துகின்றேன். என் அருளால் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா வெச்சுவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை.